நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 6ஆம் பாசுரத்தில் மனிசரும் மற்றும் முற்றுமாய் மாயப்பிறவி பிறந்த தனியன் பிறப்பிலி தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கனியை கரும்பினின் சாற்றை கட்டியை தேனை அமுதை முனிவின்றி ஏத்தி குனிப்பார் முழுதுணர் நீர்மையினாரே என்று பாடுகிறார். மனுஷ்ய பிறவி, தேவ பிறவி, விலங்குகள் என்று பலவிதமான பிறவிகளில் தான் பிறக்க எவ்வித காரணமும் இல்லாத போதிலும் நம்மை போல கர்மம் காரணமாக பிறப்பவர்களும் கூட ஏற்றுக்கொள்ள விரும்பாத மீன், பன்றி போன்றவற்றின் நடுவே தானே விருப்பத்துடன் அவதரிக்கிற வியக்க வைக்கும் குணமுடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட கூட்டங்களில் இருந்த போதிலும் தன்னை போன்ற இரண்டாவது இல்லாதபடி இருக்கிறான். இவ்விதம் நாம் அவதரித்தும் எவரும் திருந்தவில்லையே என்று வைகுண்டத்திற்கு தனியே திரும்பி செல்கின்ற போதிலும் இவர்களுக்கு நாம் இன்னும் ஒன்றும் செய்யவில்லை என்று திருப்பார்கடலில் சென்று அனிருத்த ரூபமாய் கிடந்து சிந்தித்து மீண்டும் பிறப்பதற்கு தயாராகிறான். அந்த திருப்பார்கடலிலே பழுத்த கனி போல கண்டவுடன் உண்டுவிட வேணும் என்று இருப்பவனாய், எவ்வித தோஷமும் இன்றி இனிமையான கற்பஞ்சாறு போன்றவனாய், தன் ஸ்வரூபம் முழுவதுமே ஒரே போன்ற இனிமையை கொண்ட கற்கண்டு போன்றவனாய், அனைத்து வித ரசமும் ஒன்றாக இணைந்துள்ள தேன் போன்றவனாய், அந்த இனிமையை காட்டிலும் உயர்ந்த சுவையை தருகின்ற அமிர்தம் போன்றவனாய் உள்ள சர்வேஸ்வரனுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதிகள் ஆகியவற்றை கண்ட பின்பும் எவ்வித பொறாமையோ வெறுப்போ பாராட்டாமல் துதித்து ஆடியபடி உள்ளவர்கள்தான் அனைத்தையும் அறிந்தவர்கள் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.